கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த ஃபாதர்ஸ் டே தினத்திலே உங்களோடு கூட ஆண்டுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்கிறதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to share a word of God on the Father's Day. Hallelujah. Really, this is the day is especially for me. It is a great testimony day for me. Hallelujah. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சாட்சியான நாள், ஒரு மகிமையான நாள். காரணம் என்ன என்று சொன்னால், அன்பானவர்களே, நானும் கர்த்தருக்காக காத்திருந்து ஆண்டவர் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் என்னையும் தகப்பனாய் மாற்றினார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. Once again I wish you all happy Father's Day. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே தகப்பன் தினங்களிலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்ப்பா. எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதங்களிலே தகப்பனுடைய காரியங்களை குறித்து வேதம் எவ்வளவு முக்கியமாய் வேதத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஹalleluya. உலக பிரகாரமாய் சொல்லணும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்திற்கு தலைவன் தலையா இருக்கிறான். ஹalleluya. இன்னும் சொல்லணும்னு சொன்னா எப்படி ஒரு ட்ரெயினுக்கு இன்ஜின் முக்கியமோ அப்படியாக தகப்பன் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். எப்படி இன்ஜின் முன்ன போகிறதோ பின்னாடி அந்த பெட்டிகள் வருகிறதை போல அதே வண்ணமாக ஒரு குடும்பத்துக்கு தகப்பன் தான் முன்னே இருக்கும் போதோ அவரை பின்பற்றுகிறவர் தான் மனைவி பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஹalleluya. எனவே இந்த தகப்பன் தினத்திலே வேத வசனத்திலிருந்து பல நல்ல கவனிங்க, வேதத்துல பல தகப்பனை பத்தி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நல்ல தகப்பனை பத்தி வேதம் சொல்லுகிறது. அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தை மதிக்காத எழுந்து போனவர்களை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹalleluya. நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்க. we have an everlasting father. ஹalleluya. ஹalleluya. அவர் நித்திய பிதா என்று பைபிள் சொல்லுகிறது. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த கெட்ட குமாரன் கதையில் இருந்து எப்படி அந்த தகப்பன் வேலை செய்தா, பரம தகப்பன் எப்படி இருக்கிறார் என்பதை ரெண்டு பேரும் ஒப்பிட்டு உங்களோட கூட நான் வானுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹalleluya. வேதத்துல பாருங்க அன்பானவர்களே, பக்தனாகிய தாவீது சொல்றாரு 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், ஆண்டவரே, ஒருவேளை என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கூட நீர் என்னை கைவிட மாட்டீர், நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர் என்று தாவீது சொல்லுகிறது நமக்கு தெரியும். அன்பானவர்களே, ஹalleluya. we have a father who is in heaven. he is a everlasting father. ஹalleluya. அவர் நித்திய பிதா என்று பைபிள் சொல்லு. பல இடங்களில் அவருடைய பெயர்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபுல நம்ம பார்க்கும் போதோ அவர் ஜோதிகளின் பிதா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர்ல சொல்லு அவர் மகிமையான பிதா என்று பைபிள் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது ஆறுதல் படுத்துகிற பிதா என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. எனவே நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நம்ம மறந்து விடக்கூடாது. நல்ல கவனிங்க அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த தகப்பனுடைய குணத்தை அந்த லூக்கா புத்தகத்துல நம்ம பார்க்கும் போதோ ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. அதிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹalleluya. அன்பானவர்கள், 2 பேர் இருந்தாங்க. ஒரு தகப்பன், பெரியவன் ஒருவன், இளையவன் ஒருவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கும் போதோ ஒரு பிள்ளை வந்து அப்பா கிட்ட, சிறிய பிள்ளை எளிய வந்து சொல்றான், அப்பா, இனி நான் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு நான் வாழ போகிறேன், எனக்கு இருக்கிற அந்த சொத்துல இருக்கிற ஆஸ்தி எனக்கு கொடுத்துரு என்று சொல்லி தகப்பன் கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போறான். ஹalleluya. நல்ல கவனிங்க அன்பானவர்களே, உலக பிரகாரமாக ஒரு தகப்பன இடத்துல கேட்போம் என்று சொன்னால், இந்த காரியத்தை எனக்கு சொத்துல பாதி கொடுங்கன்னு கேட்கும் போதுவே அவர்கள் எப்படியே நினைத்துக் கொள்வார்கள், அல்லது சில போராட்டங்கள் சண்டைகள் வரும். ஆனா இந்த தகப்பனோ நல்ல தகப்பனா இருந்து தன் மகனுக்கு கொடுக்கிறார். ஹalleluya. நல்ல கவனிங்க அன்பானவர்களே, இஷ்டம் போல வாழுகிறா, மன போன போக்குல வாழ்கிறா, மனுஷ சொல்லுகிற பிரகாரமாய் வாழ்கிறா, சிந்த சொல்லுகிற பிரகாரமாக எப்படியோ அவன் வாழ்கிறான். ஹalleluya. அப்பா மனசார் கொடுத்தான், அவன் துர்மார்க்கமாய் வாழறான், அப்பாவை மறந்துட்டு வாழ்கிறான். இப்படி எல்லாம் வாழ்ந்த போது ஒரு நாள்ல அவன் கிட்ட இருந்த சொத்து பணங்கள் எல்லாம் போய்விட்டது. அப்பா ஞாபகம் வருகிறது. ஹalleluya. ஹalleluya. அன்பானவர்கள், நல்ல கவனிங்க. அந்த தகப்பன் செய்த காரியத்தை சொல்லி பரம தகப்பன் எப்படி இருக்கிறார் என்பதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி எல்லாம் நடந்த பிறகு லூக்கா 15ஆம் அதிகாரம்
வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்து 18ஆம் வசனத்துல அப்பா கிட்ட வந்து சொல்றா, அப்பா உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறா. சொன்ன உடனே அது உலக பிரகாரமாய் இருக்கிற ஒரு ஓமானமாய் சொல்லப்பட்ட தகப்பனுடைய பதில் என்ன? அவனை மன்னித்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமானமாய் சொன்னா, ஒரு கதையை போல சொன்னா, அந்த தகப்பனுக்கே அந்த பிள்ளை மேல அவ்வளவு பாசம் இருக்குமானா, அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளைய மன்னிக்கிற ஒரு சுவாபம் இருக்குமானா, இந்த செய்தியை கேட்கிறனே சகோதரியே, சகோதரனே, பரம தகப்பனுடைய உள்ளத்தை யோசித்துப்பா. அவர் மன்னிக்கிற தகப்பன் என்று பைபிள் சொல்லுகிறது. மன்னிப்புல சிறந்தவர் என்று பைபிள் சொல்லுகிறது. இருக்கும் போது ஜனங்களை மன்னித்தா, அடித்தவர்களை மன்னித்தா, துன்புறுத்தவர்களை மன்னித்தா, எல்லா ரீதியிலயோ முதலாவது நமக்கு பரம தகப்பன் ஒருத்தருக்கு. அந்த தகப்பன் பேர் எப்படி? He is a forgiving father. Hallelujah. மன்னிக்கிற தகப்பன். இன்றைக்கு சொந்த மனைவி கணவனை மன்னிக்கிறது இல்ல, சொந்த கணவன் மனைவியை மன்னிக்கிறது இல்ல, பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னிக்கிறது இல்ல. இந்த தகப்பன் நாட்களிலே இன்னைக்கு அந்நிய தினம், இன்னைக்கு நினைக்கிற ஃபாதர்ஸ் டேல ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? We have a forgiving father. Hallelujah. நமக்கு ஒரு நல்ல மன்னிக்கிற தகப்பன் இருக்கிறார். Hallelujah. மன்னிக்கல சிறந்தவர், மன்னிப்புல நமக்காக மன்னிப்பை கொடுக்கிற தேவன். மனுஷகுமாரனுக்கு பூமியின் மீது மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று மார்க் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுது. அன்பான சகோதரனே, இன்றைக்கு பரம தகப்பன் நம்முடைய அப்பாவாகிய இயேசு கிறிஸ்து எப்படி பெற்றவர்? மன்னிக்க தகப்பனா இருக்கிறார். அவரிடத்துல ஓடி வந்து விடுங்க. உலகம் சில காரியங்களை நம்மை மன்னிக்காது, சில காரியங்களில் குடும்பம் நம்மை மன்னிக்காது, கூட பிறந்தவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஆனா நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் எப்படியாப்பட்டவர்? மன்னிக்கிற தகப்பன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக நல்லா கவனிக்க, 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் மகன் வருகிறது தூரத்துல கண்டு அவன் மீது மனதுருகினார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, we have a compassion father. ஹல்லேலூயா. மனதுருகிற தகப்பன் இருக்கிறார். இந்த ஊமானமாய் ஏதப்பட்ட லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு ஊமானமாய் சொல்ற ஒரு கதையை போல சொல்லுகிறார். ஆனா மெய்யாய் சொல்லுகிற அன்பானவர்களே, நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து உங்கள் மீது, என் மீது மனதுருகிறவராய் இருக்கிறார். அவரை விட்டு தூரம் போகும் போதோ, அவருக்கு விரோதமாய் பேசும் போதோ, ஜெபிக்காத வாழும் போதோ, மன பிரகாரமாய் வாழும் போதோ நம்ம மீது மனதுருகிற தகப்பனாய் இருக்கிற சகோதரனே, நம்ம மீது மனதுருகுன்னு சொன்னா ஒருவரை பார்த்து பரிதாபம் படுகிறது, ஒருவரை பார்த்து வேதனைப்படுகிற, ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, இவங்க வேதனை, இவங்க துக்கத்துல இருக்கிறாங்களேன்றது அவங்க மீது மனதுருகிறது தான் மனதுருக்கம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து கூட இன்றைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செய்துட்டு இருக்கலாம், பாவம் செய்துட்டு இருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமாய் தூரம் போய் இருக்கலாம், என் குடும்பத்துல கூட மனைவிக்கு விரோதமாய் செய்திருக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. மனதுருகிற தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு மனதுருகிறார்? அப்பா கிட்ட வருகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரே ஆசை, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சகோதரனே, ஒரே ஆசை, ஆண்டவரே இந்த பாவம் நான் செய்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு பாருங்க, உங்கள் மீது மனதுருகுவா. ஹல்லேலூயா. He is a compassion father. Hallelujah. He is a compassionate father. Hallelujah. மனதுருகிறவர். எத்தனையோ பேர் வேதத்துல மனதுருகி தொட்டாரேன்னு இருக்கிறது, மனதுருகி ஆசீர்வதித்தாரேன்னு இருக்கிறது, மனதுருகி பிரசங்கம் பண்ணினாரேன்னு இருக்கிறது. Because he is a compassion father. Hallelujah. Number 3, மூன்றாவதாக அன்பானவர்களே, வேதத்துல பாருங்க, எந்த மனுஷன், எந்த மகன் தப்பு பண்ணிட்டு போனானோ அந்த தகப்பனுக்கு அவர் கொடுக்கிற காரியம் தெரியுமீங்களா? அந்த கெட்ட குமாரன் கதையில 3வது ஒரு பகுதி, he is a honoring father. Hallelujah. நல்லா யோசித்து பாருங்க. நமக்கு விரோதமாய் தப்பு செய்தவர்களுக்கோ, நமக்கு விரோதமாய் பேசின பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு சில தகப்பன் மன்னிக்கிறாரா? சில மன்னிச்சாலும் கூட அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களா? ஆனா இந்த கெட்ட குமாரன் என்ன செய்கிறா? பிள்ளை வருகிறதை பார்த்து அவனுக்கு போயிட்டு அவனை கனப்படுத்துகிற. அவன் சொல்ற, ஐயோ என் பிள்ளை வந்திருக்கிறா, புதிய வஸ்திரத்தை கொண்டு வா, அவனுடைய கைக்கு மோதிரத்தை கொண்டு வா, பாதரட்சை. இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் வேதத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன அன்பானவர்கள் நல்லா கவனிங்க. சில வார்த்தையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அந்த துணி என்பது ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த மோதிரம் என்பது அதிகாரத்துக்கு
அடையாளமா இருக்கிறது. பாத ரட்சை என்பது மீண்டும் அப்பாவோட கூட உறவுக்கு அடையாளமா இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த அப்பா அவனை கனப்படுத்தி நல்லா கவனிங்க. என்னைக்காவது நல்ல துரோகிகளை யாருன்னா கனப்படுத்துவாங்களா? விட்டு போனவங்களை யாருன்னா கனப்படுத்துவாங்களா? ஆனா நம்ம தகப்பன் பரம தகப்பன் எப்பொழுது அப்பா கிட்ட வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை கனப்படுத்துவார். ஹalleluya, because he is a honoring father. ஆமென். பைபிளை தூக்கினவங்க யாரா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் துர்மார்க்கனா இருந்தாலும் ஒரே வசே அவரிடத்துல வரும்போதோ அவர்களை ஆண்டவர் கனப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க வல்லவரா இருக்கிறார். இந்த ஃபாதர்ஸ் டேல அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய ஊழியர்களே, ஆண்டவர் உமானமாய் சொன்ன இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு கதைக்கே இப்படியான வலிமை என்று சொன்னா, பரம தகப்பனாக இயேசு எப்படி வலிமையா இருந்து நம்மை நடத்துவார் என்பதை யோசித்து பாருங்க. He is a forgiving father. He is a compassion father. He is a honoring father. Hallelujah. அவரை நம்புகிறவர்களை அவர் நிச்சயமா கனப்படுத்தி தான் ஆக வேண்டும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. அவருக்காக வாழ்கிறவர்களை அவரை கனப்படுத்தவில்லை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்படி என்னை கனப்படுத்த நான் கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுங்க. எனவே இந்த ஃபாதர்ஸ் டேல நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், கம் பேக் டு தி ஃபாதர். ஹalleluya. அப்பா கிட்ட தகப்பன் கிட்ட ஓடி வந்துடுங்க. ஓடி வந்துடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறீங்கப்பா. we have a father in heaven. பரமண்டலத்திலே எங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல தகப்பன், நல்ல அப்பா இருக்கிறீங்க. மன்னிக்கிற அப்பா, மனதுருகிற அப்பா, ஆண்டவரே கனப்படுத்துகிற அப்பா. அப்பா, we love you Lord Jesus, we love you Father, we love you. அப்பா உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் எங்களுடைய சுவாபத்திலிருந்து கெட்ட காரியங்களிலிருந்து உம்மிடத்துல வருகிறோம், கிட்ட வருகிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. உம்முடைய பிள்ளையாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. ஜெபங்கள் விண்ணப்பங்களை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நல்ல தகப்பனாய் வழிநடத்துவாராக. ஆமென். God bless.